நடந்து முடிந்த குரூப் 4 2024 கணிதத்தில் கேட்கப்பட்ட இந்த கேள்விக்கு பல்வேறுபட்ட தரப்பினரும் குழப்பமான பதில சொல்லி வராங்க. நாங்கள் உங்களுக்கு இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்றத சொல்ல போகிறோம். கேள்வி பாருங்க. ஒருவர் ரூபாய் 2000 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஒரு ஆண்டு முடிவில் ரூபாய் 1000 திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? இதுதான் கேள்வி. ஸோ இது தனி வட்டி அப்படின்னு கணக்கிலே கொடுத்துட்டாங்க. இப்போ 2000 ரூபாய் முதல்ல வாங்கியிருக்காரு. அதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா 1000 ரூபாயை முதலாம் ஆண்டு திருப்பி செலுத்தி விடுகிறார். இதுதான் விஷயம். இப்போ வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2000 ரூபாய்க்கு நாம் ஒரு ஆண்டு வட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ முதலாம் ஆண்டு என்ன வட்டின்னா 2000 ரூபாய்க்கான வட்டி. அதுவே 2ஆம் ஆண்டு என்ன வட்டி அப்படின்னா 1000 ரூபாய்க்கான வட்டியை கண்டுபிடிக்கணும். ஏன் சார் அப்படின்னா அவர் 1000 ரூபாயை முதலாம் ஆண்டு முடிவில் செலுத்தி விடுகிறார். அப்போ மீதி 1000 ரூபாய் தான் இருக்கும். அப்போ இது மாதிரி கண்டுபிடிச்சி போட்டால் தான் ஆன்சர் வரும். இப்போ 2000 ரூபாய்க்கான வட்டி 1000 ரூபாய்க்கான வட்டி. ஸோ 2000 ரூபாய்க்கு I=PNR/100ல் n என்பது 1ன்னு வச்சுக்கணும். ஏன்னா முதலாம் ஆண்டுக்கு மட்டும்தான் 2000 ரூபாய் இன்ட்டு R என்ன 6%. ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு 120 ரூபாய் அப்படின்னு வருது. அதுவே 2ஆம் ஆண்டு வட்டி 1000 ரூபாய்க்கு இதுவே 1000ன்னு மாற்றினா 2000ல் பாதி 60 ரூபாய்ன்னு வருது. ஸோ அவர் செலுத்த வேண்டிய மொத்த வட்டி 180 ரூபாய். இப்போ கேள்வி என்ன? மீதி முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? ஸோ ஏற்கனவே 1000 ரூபாய் செலுத்திட்டாரு. 2000 ரூபாய் அசல், 180 ரூபாய் வட்டி, 1180 ரூபாய். 2180 ரூபாய். அதில் 1000 ரூபாய் ஏற்கனவே செலுத்தியதால் மீதி என்ன இருக்கும்? 1180 ரூபாய் மட்டும்தான் அவர் செலுத்தணும். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. நீங்கள் என்ன ஆன்சர் போட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். சரியாக போட்டிருந்தீங்கன்னா ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு முழு வீடியோவும் காணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் உங்களுக்கு தேவையான லிங்க் இருக்குது. ஆல் தி பெஸ்ட்.